ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போவாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, ஹெல்த் பிரச்சனை அதிகமா இருக்கு, அப்பப்போ இம்யூனிட்டி பவர் கம்மியாகுது அப்படின்னா இந்த உருண்டை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அந்த சால்ட் கரையிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 டம்ளர் தண்ணி எதுக்கு அப்படின்னா, நம்ம மாவு போட்டு பிசையும் பொழுது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு கரெக்டா ஒரு ஈவன் பதத்துக்கு வரும். ஸோ அந்த மாவு எப்படி பிசைறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறது நல்லது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கடையிலேயே ரெடிமேடா வாங்கி செய்யறத விட அரைச்சி நம்ம இந்த உருண்டை செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கேழ்வரகை நான் ஒரு கப்பிலேருந்து 1.5 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சால்ட் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால சால்ட்டெல்லாம் இதுக்கு அளவு தேவையா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிசைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாவு லைட்டாக அந்த தண்ணி சால்ட் தான், நம்ம அதிகமாக தண்ணியும் விட்டுறக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னு இருக்கேன். அந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுவே போதுமான அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ நல்லா இந்த சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்க, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்காகவே சொல்றேன். ஸோ நீ வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சிருக்கீங்க, இல்லை பெரியவங்க கூட இருக்காங்க அனிமிக்கா அப்படின்னா இந்த உருண்டையை சாப்பிடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கலாம். ஸோ இது நிறைய பேர் என்னன்னா நம்ம அடையா இல்லைன்னா கஞ்சோ இல்லை களியோ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ அதை ஒரு 3 உருண்டையாக நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயை விட நெய் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மாவை அடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தோசைக்கல்லையே நம்ம அடை சுடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி திருப்பி போட்டு நல்லா லைட்டாக மைல்டாக அதை வேக விட்டு அடை மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கணும். அதில் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக மேலே நெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது எதுக்கு நெய் ஊற்றணும் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சில குழந்தைங்களாம் வெளி ஸ்நாக்ஸை சாப்பிட்டே உடம்ப கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட போதுங்க, ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனையாக இருக்குது. நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் இருக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ்லாம் எதையும் சேர்த்து கொடுத்துறாதீங்க. கலரே இல்லாமல் இந்த கலரே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நட்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அதையுமே நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் நம்ம அந்த காலத்தில் சிம்னின்னு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அடை மாதிரி சுட்டு எடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரல் இருக்கு இல்லையா, அந்த உரலில் போட்டு தான் இடிப்பாங்களாம். ஸோ எங்கள் அம்மாலாம் கூட அந்த மாதிரி இடிச்சிருக்காங்க. இப்போல்லாம் உரல்லாம் வச்சு இடிக்கிற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடையாது. நம்ம இருக்கிறதுக்கே வீடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதில் எங்கே நம்ம உரல்லாம் போட்டு ஆட்டுக்கல்லாம் போட்டு வச்சுட்டு இடிக்கிறது, அதனால் அதெல்லாம் செட் ஆகாது. அதனால் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே இந்த சிம்னி செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நல்லா சுட்டு எடுத்தாச்சுங்க. நான் 3 மாவு நான் உருட்டி வச்சுருந்தேன். நான் போட்ட குவான்டிட்டி மாவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு லட்டு அதிகமாக வரும் அந்த உருண்டை. ஸோ நல்லா நெய் ஊற்றி நல்லா அடையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை வாங்கிக்கோங்க. அதை லைட்டாக ஒரு பேனில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னா நல்லா டேஸ்ட்டு வாசனை நல்லா இருக்கும் அந்த லட்டு. இதே நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்காங்க கடையில் அப்படின்னா அதை வாங்கி செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை தான் வாங்கிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ அதை லைட்டாக தோல் ஒன்றையும் பதியமாக எடுத்தாச்சு. ஸோ அந்த தோல் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே அந்த அடையெல்லாம் ஆறிடும். ஸோ ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வேர்க்கடலையை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அடையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டால் நம்ம அரைக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா உரலில் போட்டு இடிப்பாங்கன்னு. ஸோ நம்ம சுட்ட அடையை அப்படியே உரலில் போட்டு இடிப்பாங்க. நமக்கு உரல் இல்லாதனால இந்த மாதிரி பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அது பல்ஸ் விட்டால் கொரன்னு வரும். அது எப்படி பாருங்கள்.
ஏன்னா நம்ம வந்து பண்ணுற ப்ராசஸ் கரெக்டாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையில் எல்லாருமே எல்லா விதமான ஸ்நாக்ஸும் விற்கிறாங்க, இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து நான் அதையுமே அரைச்சி எடுத்தாச்சு அடைய. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி வந்து வேர்க்கடலையை, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த அடையை திரும்பவும் மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு வெல்லம், நம்ம வேர்க்கடலை தூள் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அதையுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ இது வந்து நம்ம ஓட்டும் போது என்ன ஆகும்னா லைட்டாக வந்து ஈரப்பதம் வரும். இந்த வெல்லம் போட்டு நம்ம அரைக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து என்ன ஆகும்னா ஈரப்பதம் லைட்டாக வந்துடும். இப்போ குறைன்னு நம்ம கையில் எடுத்து போடும் போது அந்த அடை எப்படி இருந்தது, தூளாக இருக்குது. இதே வந்து நம்ம அரைச்ச பிறகு இந்த மாதிரி வரும். நல்லா வந்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும், சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம சூப்பரான ஒரு வாசனையான ஒரு பொருள் போடுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி. ஸோ ஏலக்காய் பொடி வந்து தூவிக்குங்க, வாசனைக்கு ஏற்ற மாதிரி. லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சேர்த்து அந்த உருண்டையை பிடிக்கும் பொழுது கையிலையும் ஒட்டாமல் நல்லா வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி நெய் வாசனையோடு நம்ம சாப்பிடும் பொழுது குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சப்போஸ் நான் நெய் பிடிக்கல எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட உருண்டை பிடிச்சிக்கலாம், நல்லாவே வரும். இப்போ பாருங்க, இதுல இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போறோம். எள்ளு வந்து வாங்கிக்கோங்க. கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு, உங்களுக்கு எந்த எள்ளு பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. இன்னும் கருப்பு எள்ளுனா பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அது லைட்டாக வறுத்து எடுத்துட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதே மாவில் போட்டு உருண்டை பிடிச்சி அழகாக இது பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் வெளியவே வச்சிருக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு கொடுக்காதீங்க. அடிக்கடிக்கு இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் அதிகமாக வரும், பெரியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.